அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பியில் இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளில் திறனாய்வியலிருந்து என்னென்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க புது சிலபஸில் திறனாய்வியல் அப்படிங்கிறது தனி ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 10லேருந்து ஒரு 11 வினாக்கள் இடம்பெறும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியாக இருந்தனால அதுலேருந்து ஒரு வினாலேருந்து 4 வினா வரைக்கும் தான் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இப்போ புதுசாக வரப்போகிற இந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 10 வினாக்கள் எதிர்பார்க்கலாம் திறனாய்வியல்லேருந்து. ஓகே, வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, திறனாய்வில் ஓரளவு முடிவு கூறும் இயல்பும் அமைந்திருப்பினும் ஒன்றை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூறினால்தான் அது திறனாய்வாகும் என்று கருதுவது தவறு. இது யார் சொன்ன கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. திறனாய்வியல் ஓரளவு முடிவு கூறும் இயல்பும் திறனாய்வியல் அப்படின்னா ஓரளவு முடிவு கூறுற இயல்பு இருந்தாலும் அது நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னால் தான் அது திறனாய்வு அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஆசா ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆசா ஞான சம்பந்தம் தான் திறனாய்வியல் அப்படிங்கிறது நல்லது கெட்டதுன்னு சொன்னால் தான் திறனாய்வியல் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தோன்னா, திறனாய்வு கொள்கைகள் என்னும் நூலின் ஆசிரியர். திறனாய்வு கொள்கைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆசா ஞான சம்பந்தம். திறனாய்வு கொள்கைகள் எனும் நூலின் ஆசிரியர் ஆசா ஞான சம்பந்தம். அடுத்தது 2003-2004 கேட்கப்பட்ட கேள்வி, தாயே ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எது? தாயே ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுனா இலக்கிய திறனாய்வியல். தாயே ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுனா இலக்கிய திறனாய்வியல். வினா எண் 4, திறனாய்வினை 2 வகைப்படுத்தி கூறுபவர் யார்னா வின்செஸ்டர். திறனாய்வினை 2 வகைப்படுத்தி கூறுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வின்செஸ்டர். அது 2004-2005 கேட்கப்பட்ட வினா, இலக்கியத்தில் பரவி நிற்கும் அழகுத்தன்மையை நோக்குகளில் ஆராய்வது அப்படிங்கிறது முருகியல் முறை திறனாய்வு. ஒரு இலக்கியத்தை அழகுத்தன்மையை அடிப்படையாக வச்சு ஆராய்வது முருகியல் முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2012-2013 கேட்ட வினாக்கள், சொற்களை சிறந்த முறையில் வைப்பதே வசனம், சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பதே கவிதை என்று கூறியவர் கோல்ட்ரிட்ஜ். சொற்களை சிறந்த முறையில் வைக்கிறது வசனம், அதுவே சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைக்கிறது தான் கவிதை அப்படின்னு சொன்னவர் கோல்ட்ரிட்ஜ். வினா எண் 5, அர்த்தங்கள் மையம் இழந்தவை, நிலையற்றவை, ஒத்தி வைப்புக்குள்ளானவை என விளக்கிய கோட்பாடு எதுனா பின் அமைப்பியல் கோட்பாடு. அர்த்தங்கள் மையம் இழந்தவை, நிலையற்றவை, பின் வைப்புக்குள்ளானவை என விளக்கிய கோட்பாடு என்னன்னு பார்த்தோன்னா பின் அமைப்பியல் கோட்பாடு. வினா எண் 6, சிட்டுக்குருவி என்பது பல கனியின் வழியே வரின் யான் என்னை மறந்து சிட்டாகவே மாறிவிடுகிறேன் என்று கூறியவர் கீட்ஸ். சிட்டுக்குருவி எனது பலகனியின் வழியே வரின் யான் என்னை மறந்து சிட்டாகவே மாறுகிறேன் என்று கூறியவர் யார்னா கீட்ஸ். 7வது வினா, வாசகர்கள் தான் பணுவலுக்கான அர்த்தங்களை வெளிக்கொணர்கிறார்கள் என்று கூறும் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு. வாசகர்கள் தான் பணுவலுக்கான அர்த்தங்களை வெளிக்கொணர்கிறார்கள் என்று கூறும் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2017 நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், தற்கால தமிழின் முதல் திறனாய்வாளராக கருதப்படுபவர் திருமணம் செல்வகேசவராயர். தற்கால தமிழின் முதல் திறனாய்வாளராக கருதப்படுபவர் திருமணம் செல்வகேசவராயர். 9வது வினா, சமயம் தத்துவம் இவற்றிற்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்று கூறியவர் அர்னால்டு. சமயம் தத்துவம் இவற்றிற்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்று கூறியவர் அர்னால்டு. 10வது வினா, அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சியின் விளக்கமே கவிதை என்றவர் யார்? அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை என்றவர் யார்? இது டைப்பிங் மாறி இருக்கு. அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வேர்ட்ஸ்வர்த். அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வேர்ட்ஸ்வர்த். அடுத்தது வினா எண் 11,
நூலகத்தில் நுழைந்து மனித உள்ளம் மாற்றும் அஞ்சாத செயல்களை இலக்கிய ஆராய்ச்சி என்று கூறியவர் அனோல்ட் பிரான்ஸ். நூலகத்தில் நுழைந்து மனித உள்ளம் மாற்றும் அஞ்சாத செயல்களை இலக்கிய ஆராய்ச்சி என்று கூறியவர் அனடோல் பிரான்ஸ் அப்படிங்கிறவர். 2014-2015 கேட்கப்பட்ட வினாக்கள். தமிழ் திறனாய்வு துறையின் முன்னோடியான மறைமலை அடிகளின் முதல் நூல் எதுன்னு பார்த்தோன்னா முதல் குறள்வாத நிராகரணம். தமிழ் திறனாய்வு துறையின் முன்னோடியான மறைமலை அடிகளின் முதல் நூல் முதல் குறள்வாத நிராகரணம். அடுத்து 2011-12 கேட்கப்பட்ட நூல் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். அடுத்து பார்த்தோன்னா 2010 நடைபெற்ற தேர்வில் வினாக்கள். இலக்கிய நடையின் 2 பண்புகள் எதுனா ஆற்றல் கருத்து நுட்பம். இலக்கிய நடையின் 2 பண்புகள் எதுனா ஆற்றல் கருத்து நுட்பம். அதே 2019 கேட்கப்பட்ட வினாதான். நாடகத்தின் தனிமொழிக்கு ஈடாக தற்பொழுது பயன்படுத்தப்படுவது குறள் மொழிகள். நாடகத்தின் தனிமொழிக்கு ஈடாக தற்பொழுது பயன்படுத்தப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா குறள் மொழிகள். தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னா எதுனா தனிமனித அனுபவம் பற்றியன. தன்னுணர்ச்சி பாடல்கள் என்பன தனிமனிதனோட அனுபவம் பற்றியன. அடுத்தது மெய்மெய்யியல் என்பது மிக யதார்த்தவாதம். மெய்மெய்யியல் என்பது மிக யதார்த்தவாதம். 18வது வினா. சொல்ல வரும் கருத்தை சொல்லின் உதவியால் மனக்கண்ணில் காட்சிப்படுத்துவது படிமம். சொல்ல வரும் கருத்தை சொல்லின் உதவியால் மனக்கண்ணில் காட்சிப்படுத்துவது படிமம். அடுத்து பார்த்தோன்னா 2022 ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் அப்படின்னு 2 டைம் தேர்வு நடந்துச்சு. அதில் ஆஃப்டர்நூனில் நடந்த எக்ஸாமில் இருந்த கேள்விகள் என்னென்னா 19வது வினா. பாட்டு என்பது ஆற்றலுள்ள உணர்ச்சிகள் தாமே ததும்பி வெளிப்படும் கலை என்று கூறியவர் யாருன்னா வேர்ட்ஸ்வர்த். பாட்டு என்பது ஆற்றலுள்ள உணர்ச்சிகள் தாமே ததும்பி வெளிப்படும் கலை என்று கூறியவர் வேர்ட்ஸ்வர்த். வினா எண் 20. காசிநகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதோர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் தொடர்களில் இடம்பெறும் கற்பனையின் வகை எதுனா தொலைநோக்கு கற்பனை. காசிநகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் தொடர்களில் இடம்பெறும் கற்பனையின் வகை தொலைநோக்கு கற்பனை. அடுத்தது. அரை மணி முதல் 2 மணி நேரத்திற்குள் படித்து முடிக்கக்கூடியது தான் சிறுகதை என்பவர் எட்கர் ஆலன் போ. அரை மணி முதல் 2 மணி நேரத்திற்குள் படித்து முடிக்கக்கூடியது தான் சிறுகதை என்பவர் எட்கர் ஆலன் போ. இது பார்த்தோன்னா இப்போ UGTRBயில் நடந்த தேர்விலேயே இந்த வினா இடம் பெற்றிருக்கும். அதாவது அரை மணி முதல் 2 மணி நேரத்திற்குள் படித்து முடிக்கக்கூடியதான் சிறுகதைன்னு சொன்னவர் யாருன்னா எட்கர் ஆலன் போ. அடுத்தது 2022 ஆஃப்டர்நூனில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஒப்பியல் அணுகுமுறை திறனாய்வாளர்களின் படைப்புகளை நிரல் செய்க. ஒப்பியல் அணுகுமுறை திறனாய்வாளர்களின் படைப்புகளை நிரல் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சச்சிதானந்தனுக்கு 2வது ஆன்சர் விட்மனும் பாரதியும். சச்சிதானந்தன் விட்மனும் பாரதியும். எஸ் ராமகிருஷ்ணன் மில்டனும் கம்பனும். ஜான் சாமுவேல் ஷெல்லியும் பாரதியும். கே செல்லப்பன் ஷேக்ஸ்பியர் இளங்கோ. இதுதான் சரியான ஆன்சர். சச்சிதானந்தன் அப்படிங்கிறது விட்மனும் பாரதியும். எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது மில்டனும் கம்பனும். ஜான் சாமுவேல் அப்படிங்கிறது ஷெல்லியும் பாரதியும். கே செல்லப்பன் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர் இளங்கோ. இவங்க 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு இப்போ சச்சிதானந்தன் விட்மனையும் பாரதியும் ஒப்பிட்டு திறனாய்வு செஞ்சு இந்த நூல் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் மில்டனையும் கம்பனையும் ஒப்பிட்டு திறனாய்வு செஞ்சு எழுதியிருப்பாங்க. 3வது பார்த்தோன்னா ஜான் சாமுவேல் ஷெல்லியையும் பாரதியும் ஒப்பிட்டு எழுதியிருப்பாங்க. கே செல்லப்பன் ஷேக்ஸ்பியரையும் இளங்கோவையும் ஒப்பிட்டு திறனாய்வு செஞ்சு அந்த நூல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 23வது வினா. தமிழ் புறப்பாடல்களை கிரேக்க வீரயுக பாடல்களுடன் ஒப்பிட்டவர் கா. கைலாசபதி. தமிழ் புறப்பாடல்களை கிரேக்க வீரயுக பாடல்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் யாருன்னா கா. கைலாசபதி. இது வரைக்கும் நம்ம ஒரு 23 வினா பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நடந்த தேர்வுகளில் திறனாய்வியலிருந்து ஒரு 23 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போ தனி ஒரு பாடமாக கொடுத்துருக்கனால அதுலேருந்து அதிகமான வினாக்கள் இடம்பெறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 23 வினாக்கள்லாம் அதிகமான வினாக்கள் பார்த்தோன்னா இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அது இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து வினாக்கள் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.